ஓகே, மறுபடியும் வந்துட்டோம்ல. ஆமாம் வந்துட்டோம். யார் இது? காமேஷ் தாங்க, உங்கள் அழகு பூமர் காமேஷ் தாங்க. அழகு பூமர் காமேஷ் யாரும் சொல்கிறது இல்லை, அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் சொல்லிக்கணும். கரெக்டாக? ஆமாம். எவ்வளோ விவரமாக இருக்காரு பாருங்க நம்மளால். ஓகே சரி, ஆக்சுவலாக என்னென்னா ப்ரோ, இப்போ இந்த ஃபேமிலி செட்டப் போய் நியூக்ளியர் ஃபேமிலி அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஜப்பானில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ஃபேமிலிங்கிற ஒரு விஷயமே இல்லை. இல்லை இல்லை, நாம ஒரு அடுத்த 2 ஜெனரேஷனில் நம்ம நிலைமையும் அப்படித்தான் ஆகும். கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தெரியறவன் இருக்கான். நம்ம ஊர்லாம் எப்படின்னா கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த செட்டில் பார்த்தா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணவன் அவனாக இருப்பான். அது ஒரு காலம், இனிமே மாறிடுங்கிறீங்க. குழந்தையெல்லாம் தள்ளி பெற்றுக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்குள்ளே குழந்தை இருக்கும் கையில். ஸோ இப்படி சொல்கிறவங்க நம்ம ஊரில் வந்து நிறையா செய்கிறவங்க. ஆனால் நம்ம டபுள் மீனிங் இல்லையே. இல்லை நீங்கள் சொல்லலைன்னா டபுள் மீனிங்காக இருந்திருக்காது. நீங்கள் ஏதோ சொல்லும் போது யோசிப்பாங்க, இப்போ என்ன சொல்லியிருப்பாரு. இல்லை நான் சும்மா ஃப்ளோவில் வருது அப்படியே பேசுகிறேன். ஸோ ஆனால் நம்ம ஊரில் அதை ஒரு லெவலில் நம்ம ஜெனரேஷன் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ நமக்கெல்லாம் சித்தப்பா பெரியப்பா, இப்போ நம்ம ஜெனரேஷனில் கூட பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் ஒரு 2 குழந்தையாவது அட்லீஸ்ட் இருந்திருக்கும். கவர்மெண்ட் சொன்னதை நம்மலாம் கேட்டோம், ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி. இப்போது அப்படி ஒரு குழந்தைன்னு சொல்லி இப்போ இது அந்த ஊரில் வாழறதுக்கு அறுதி இப்போ என்ன சொல்லுவாங்க, உரிமை, நாட்டு உரிமையா, அதெல்லாம் கூட சைனா கொடுக்காம இருந்தது. இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்காக அது தேவை. அதாவது ஒரு குழந்தைங்கிறது வந்து சிம்பிளி இம்பாசிபிள். நிறைய பிரச்சனை. நாளைக்கு ஆர்மிக்குள்ளே வரதுக்கு ஆள் இல்லை, ஒரு குழந்தைங்கிறது விட மாட்டேங்கிறாங்க, செல்லமாக வளர்த்துறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2வது நாட்டுடைய வளர்ச்சிக்கு அது தேவை அப்படின்னு. இன்றைக்கி நம்ம நம்பர் 1 இந்தியா இல்லையா, வேர்ல்ட்லேயே இப்போ தான் நம்ம நம்பர் 1. ஸோ அது ஏதோ ஒன்று அப்படி நம்ம கண்டெயின் பண்ணி கூட நம்ம இன்னும் நம்பர் 1ல் இருக்கோம். ஆனால் நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் நிறையா இப்போ வந்திருக்கு. அதுதான் நீங்கள் சொன்னீங்களே, அதான் 2 ஜென்ரேஷன் தள்ளி நிறைய விஷயங்கள் மாறும். இன்னும் 2 ஜெனரேஷன் தள்ளி நிறைய விஷயங்கள் மாறும். நம்மலாம் அப்படி தான் இருந்திருக்கோம்னு சொல்ல வரேன். என்னென்னா அப்படி முடியாது, வேணாம், ஐயோ அப்படின்னு திட்டினவங்கலாம் கூட மாறி இருக்குது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இப்போல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கனாக்கா, கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃபு வந்து டே ஷிஃப்ட்டு, ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போயிடுறாங்க. 2 பேர் சாட்டர்டே சண்டே பார்த்துக்கிறாங்களாம். டயர்டாக இருக்குன்னு படுத்து தூங்கிடுறாங்களாம். ஓகே, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால், நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃப்ளாட் வாங்கிட்டோம். அந்த ஃப்ளாட்டோட கடன் ஒரு 15 வருஷம் இருக்குது. ஸோ அதில் ஒரு 7-8 வருஷம் அந்த கடனை கட்டி முடிச்சுட்டு அப்புறமா குழந்தைய பிளான் பண்ணுவோம் அப்படி. அப்போ அந்த பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த வீட்டோட அளவுக்கு. கரெக்டு தான். ஏன் ஏன்னா அதுக்குள்ளே அவங்களுடைய நம்மளை வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றிட்டாங்க. வாழ்வியல் முறை மட்டும் உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கீங்க, உங்களை கூப்பிட்டு ஒரு யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு நாளைக்கு நீங்கள் 20 வீடியோ பண்ணு, நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 1 ஹவர் வீடியோ, 20 வீடியோ ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா 20 மணி நேரம் நீங்கள் வேலை செய்வீங்க. கரெக்டு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும், உங்களுடைய சக்தி இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களை பண்ண வச்சு உங்களை. ஆனால் அதான் ட்விஸ்ட்டு, பண்ண முடியாது. அப்படி எதுவும் ஏன் பண்ண முடியாதுன்னா டாபிக்கே இருக்காது. சும்மா என்ன 20 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். இல்லை, அந்த மாதிரி தான் டாப்பிக்கே இருக்காது. அதுதான் சொல்ல வரேன். அப்படியே அன்டைமில் உழைச்சி தூங்குற நேரத்தில், எவனும் தூங்குற நேரத்தில் நான். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? உழைக்கிறவனும் இல்லை, வீடியோ பண்ண சொன்னவனும் இல்லை, அதை பார்க்குறவங்கள தான் சொல்லுவேன். ஏன் அவங்க பார்க்கலன்னா இவனுங்க அதை பண்ணுறானுங்க. அப்புறம் நாமளும் தான் அதான் சொல்கிறேன், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரியேட்டர் இருக்கான் அப்படின்னா, இல்லை கிரியேட்டர் இல்லை, நான் ஒரு படம் வருது, இல்லை படம் இல்லை, அந்த கிரியேட்டிவிட்டி அந்த படத்துக்கான ஒரு விஷயம் நான் சொல்லலை. ஆக்சுவலாக ஒருத்தனோட லைஃப்பை வந்து இப்படி தான் அழிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இல்லை அந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே நான் இதை கொண்டு வரேன். எப்படின்னா ஒருத்தன் லைஃப்பை அழிக்கிறாங்கன்னா, அழிக்கலாம் இல்லை ப்ரோ, நான் என்னன்னாலும் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இல்லை பணத்தாசை அவனோட கமிட்மெண்ட், அது அவன் தப்பு இல்லை. இப்போ உன்னையவன்டா பணத்தை ஆசைப்பட சொன்னா உன்னையவன்டா இத்தனை கம்மி. இது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா, கடைசியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ராத்திரி பகல்னு வேலை அப்படின்னு போகும்போது என்னென்னா, நம்ம ஊரில் அடிச்சுக்கிட்டோ பிடிச்சிட்டு கூட வாழ்ந்துடுறோம். இப்போ காத்தால 11:30 மணி 12 மணி நைட்டு வரத்துக்கு ஒரு 11:30 மணி ஆகிடுது. திருப்பி காத்தால 4:30-5 மணிக்கு கிளம்பி போயிடணும்னாலும் இந்த வேலை இப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் முக்கியமாக எதிர்பார்க்கும்போது அவங்க நம்ம அந்த எதிர்பார்ப்பு, அதாவது இந்த நேரத்துக்கு வரணும் போது ஒரு வேலை முடியலன்னு நம்ம திட்டுவாங்க, எதுக்காக நீ அப்படி வேலை பார்க்குற. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அது மாதிரி பார்த்தோன்னா, நம்ம ஊரில் வந்து ரொம்ப நாளாக அப்படி ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, வெள்ளக்காரன் பீரியட்லேருந்தே சொன்னோன்னா
காவல்துறை இப்போ எப்படின்னா நம்ம உங்கள் ஃபேமிலிலையும் போலீஸ் இதில் இருக்கிறவங்க இருக்காங்க, எந்த ஃபங்க்ஷன்லேயும் அவங்கள நம்ம பார்க்க முடியாது. அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்க பாவம் ஏதாவது பர்மிஷன் போட்டு வந்தால் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் தான் இன்றைக்கி எல்லா தொழிலுமே இப்படி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட என்னுடைய. ஆனால் லீவுங்கிறது இப்போ எங்களோட துறையில், சினிமா துறையில் ஷூட்டிங் இருக்கும்போது, ஷூட்டிங் இல்லாத போது வீட்டுக்காக நம்மளால் அது நடிகனாக இருக்கட்டும், எந்த ஒரு டெக்னீஷியனாக இருக்கணும், லைட்மேன்லேருந்து எல்லாருமே அதே நேரம் தான். காத்தால 6:30-7 மணிக்கு வராங்க, ராத்திரி 9:30 முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது 11:30, திருப்பி மறுநாள் காத்தால 4:30-5 மணிக்கு திருப்பி வரணும். அவங்க எதுக்கு போய்கிட்டு, சரியா இல்லை போகிற பக்கம் பார்த்தா எதுக்கு போய்கிட்டு. ஆமாம், இங்கே வெளில வாசலில் படுத்துடுறேன், காலைல வந்து டீ கொடுத்து எழுப்பி விட்டுருங்க, அவ்வளோ. அவுட்டோரில் போனால் அப்படி நடக்கும். ஸோ இது நான் எனக்கு என்னுடைய வாழ்வியல், என்னுடைய இதில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம உடம்பும் கெட்டு போகுது, அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. உண்மைதான். இப்போது வீட்டில் இருக்கிறவங்க கவனிக்கிறதுனால வீட்டில் சும்மா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம உடம்பை ஓரளவுக்கு தேத்திடுறாங்க. ஒய்ஃபோ அம்மாவோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ அதை பார்த்துக்கிறாங்க. சாப்பிடு சாப்பிடாம படுக்காதரா சாப்பிட்றா. இப்போ ஜப்பானில் என்ன நடந்திருக்குன்னா, அங்கே ஒரே குழந்தை தான், அவங்க தான் அந்த குழந்தையே அவங்க தான். ஸோ அவங்க அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க வாழ்க்கையும் வந்து ஒருத்தரே இருந்துடுறாங்க. உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு அவங்களே மே கம்மின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அவங்களே ஸோ அது அப்படியாப்பட்ட ஒரு வாழ்வியல் முறைக்கு நம்மளும் தள்ளப்படுவோம்னு தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 2-3 பாசிபிள் ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ சிம்பிள் ப்ரோ, ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது இதை வந்து நான் தப்பாக சொல்லலை. இல்லை என்னென்னா அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. இப்போ நான் என்னையுமே எடுத்துக்க உங்களுக்கு 2 அப்படின்னாலும் எனக்கு இப்போ ஏன்னா ஒரு குழந்தை தான். அந்த ஒரு குழந்தை எப்படி இருக்குது, இல்லை என்ன மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கக்கூடியவங்களுடைய அந்த குழந்தை வந்து பொசசிவாக இருக்குது. தனக்கு மட்டும்தான் இல்லை, தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது எல்லாமே கல்யாணம் ஆச்சுனாலும் சரி, இல்லை கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே அப்படி ஒரு சில குழந்தைகள் நான் பார்க்குறேன். புரியுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு எதுக்கு, நான் தனியாக இருந்துக்கிறேன், யாருமே எனக்கு மட்டும் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தனியாக இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போவாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் போனவங்க தான் அப்படி தான் இருக்கணுங்கிறேன் ஜப்பானில். இல்லை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இதில் சொசைட்டியும் ஒரு ஃபேக்ட் ப்ரோ. ஏன்னா இப்போது நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தான் கிரிக்கெட் பற்றி பேசணும். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ன்றதை விட ஜாலியாக நம்மளாம் விளாண்டோம். அந்த டைமில் பைக்கை வெளில பார்க்குறதே யாரு, இப்போ காரும் வெளில பார்க்க ஆரம்பித்தோம். இதை நான் எதுக்காக சொன்னேன், இப்போது இந்த மாதிரி இந்த சொசைட்டியில் கார் இருந்தால் தான் கெத்துன்ட்டு வாங்க ஆரம்பிச்சாங்களா. ஆமாம், இந்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா நம்மளோட டிமாண்ட்ஸ் நீட்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுதா. இப்போது மேரேஜ் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, மாப்பிள்ளை சைட்லேருந்து இப்போ டவுரிங்கிற ஒரு ஃபேக்டரை விட்டுருங்க, அதை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கல. அது நிறைய பஞ்சாயத்து. மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு பையனும் பெண்ணும் சம்மந்தப்பட்டதுன்னு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே அந்த டவுரி பிரச்சனையெல்லாம் இல்லை, இன்னும் அந்த மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அதாவது என்னென்னா, இப்போ அந்த ஜெனரேஷன் ஏன் அப்படி மாறுன்றது நான் சொல்ல வரேன். இப்போது இன்றைக்கி உங்கள் வீட்டை எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஒரு தங்கை இருக்குது, நீங்கள் உங்களுடைய கசின்ஸ் இருந்திருப்பாங்க, சிப்லிங்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்களோட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சண்டை போட்டிருப்போம், விட்டு கொடுத்துருப்போம். அப்படியே ஏதாவது வந்து மாதிரி அவன் தம்பிடா விட்டு கொடுன்னு நம்ம அம்மா அப்பாவே அவனுக்காக நம்ம கூட என்ன மனசு இருந்து இதாக இருக்கும், நம்ம அப்பா நம்ம அவனுக்காக அப்புறமா கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம அப்பா சொல்லுவார், டே அவன் என்றைக்கோ ஒரு நாள் வரான், அவன் இங்கே ஜாலியாக இருக்கணும்னு வரான், அங்கே நீ ஏன்டா போய் இது பண்ணுற. இதே நம்ம வெளியில் இடத்துக்கு போய் அதே இடத்துல அதே தப்பு நடந்திருக்கும். இப்போ அப்பா நம்ம சொன்னார்ல, அங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் என்ஜாய் பண்ணால் அதே வெரி சேம் விஷயம் நம்ம தம்பிக்கும் அண்ணனுக்கும் நடக்கும். அவங்க அப்பா அங்கே திட்டிருப்பாங்க, டே அவன் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கான், அவனுக்கு கூடுறாத. ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு தோல்வியோ ஒரு எந்த ஒரு விஷயமும் அந்த நம்மளோட உறவுகள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருப்போம். எய்தர் இன் பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ். அங்கே போய் திட்டு வாங்குறவங்க இருப்பாங்க. ஆமாம், சரி. இப்போ இது ஒரு பக்கம். நான் என்ன சொல்கிறேன், சொசைட்டிக்காக வாழ்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல. இப்போ அதுக்கு நீங்கள் காரை வாங்கி தெருவில் விடுறது, இந்த மாதிரி தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் வந்து அதனால ப்ரெஷர் பில்ட் ஆகி இது ஒரு பக்கம். அப்போ டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டவுரி ஃபேக்டர் ஒன்று கொண்டு வந்தேன். சரி, இப்போ டவுரி இல்லைன்னே வச்சுப்போம். டவுரின்ற ஃபேக்டர் தாண்டி இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா, 2 பேரும் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இப்போ சிட்டியில் இருந்தால் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்களா. ஸோ அங்கே அகைன் ஒரு பேர்டன் வருது. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, இவ்வளோ பேர்டனோட தான் நான் இதை வாழணுமா, எனக்கு மட்டும் வரும்போது அப்போ இவ்வளோ இருக்காது போலையே ஒரு தாட் வருது. எனக்கு மட்டும் நான் இப்போ செலவு பண்ணால் இவ்வளோ இருக்காது போலையே. அதே சமயம் நான் பண்ணுற செலவு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பண்ணிப்பேன். எனக்கு இந்த வயசுலேயும் பிஎஸ் வேணும், நான் PS5 வாங்கி வைப்பேன், ஒரு டிவி வாங்கி வைப்பேன், எனக்கு கேள்வி கேட்க போகிறது யாரும் கிடையாது, எப்போ தேவையோ ஆன் பண்ணுவேன், எப்போ தேவையோ ஆஃப் பண்ணுவேன், என் வீட்டில் நான் இருக்கேன், என்னை யாரா கேள்வி கேட்க இந்த அதாவது எப்படின்னா யாருக்காகவோ நான் கஷ்டப்படுறேன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடுது ப்ரோ. அட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச் ஆகிடுறாங்க. இது எனக்கு சந்தோஷமாக தான் ப்ரோ இருக்குது. அந்த தாட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்கள், என்ன ஃபோன் வேணுமோ வாங்கியிருந்தேன்,
இல்ல அதான் ப்ரோ இது இந்த ஐயோ நீங்க என்னுடைய சந்தோஷமான காலங்களுக்கு கொண்டு போறீங்க. ஐயோ இதை என் பொண்டாட்டி பார்ப்பாங்க. சரி ஓகே. இல்ல இது வந்து பாயிண்ட். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, அதே சமயம் நம்ம அப்பா அம்மா என்ன சுதந்திரம் போகுதுல்ல, அது சுதந்திரம்னு கன்சிடர் பண்ணா சுதந்திரம், அது சுதந்திரம் போகுதுன்னு கன்சிடர் பண்ணா போகுது. பாப்பா கேட்கட்டும், நாம என்ன ஞாபகப்படுத்தி விடுறேன். இப்போ இங்க எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ அந்த குழந்தைக்காக அவகிட்ட சொல்ல போறேங்கிறதையா அதை நம்ம சொல்லிக்கலாம். அது பிரச்சனை இல்லை ப்ரோ, மேட்டர் லிங்க் அது நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு விட்டுறலாம், அவ்வளவுதான். சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்னுவாங்களா, அந்த மாதிரி தான். சரி இது இருக்கட்டும். இப்போ என்ன ஹைலைட்னா, இந்த மாதிரி போறேன் ஜப்பானுக்கு போய் தனியாக இருந்துக்கிறேன், அதுதானே எல்லாரும் தனியாக இருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, 30,000க்கு மேற்பட்டவங்க 60s 70s இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களே ஒரு 20,000 மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். தனியாகவே வீட்டில் இருக்கும்போது ஏதோ சின்ன பிரச்சனை தான் வந்திருக்கும். சின்னதாக வந்து மேபி ஒரு விக்கல் மாதிரி ஒரு இஷ்யூனே வைங்க, ரொம்ப சப்பையாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு மாதிரி நோவு இழுத்து அப்படியே அங்கேயே கடந்து அவங்களுக்கு பார்க்க ஆள் இல்லாமல் செத்து போயிருப்பாங்க. நான் ரொம்ப சின்னதாக சொல்கிறேன், சின்ன இஷ்யூ. திடீர்னு லோ ப்ரெஷராக இருக்கும், மயங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் யாராவது இருந்தால் என்ன இருக்கும்னா, லோ ப்ரெஷர் அது கீழே விழுறாங்கன்னு வைங்களேன். கீழே விழுறனால என்ன ஆகிடும்னா, அந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அப்போலாம் ஹை ப்ரெஷர்னா ஸ்ட்ரோக்கு, பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறையா. யாரும் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே இறந்துருக்காங்க. இப்போ அவங்கலாம் வந்து லோ ப்ரெஷர்னா என்ன ஆகிடும்னா, ப்ரோ கிருகிருன்னு வருதுரா, தலை சுற்றுறான்னு வைங்க. நம்ம சர்க்கிள்லேயே நடக்கும் சில சமயம். வெயில் நல்லா எனக்கு வந்துருக்கு, இந்த நிறைய வெயில் ரொம்ப நேரம் விளையாடுறோம்னு வைங்களேன், 2-3 நாள் தூங்காம இருந்தால் அப்படி ஆகும். அப்படியே ஆகும். அதுக்கப்புறம் வேற எப்படிலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெயிட் குறைக்கிறேன்னு ஃபாஸ்டிங் போவாங்க பசங்கள்லாம். நான் இன்னைக்கு வந்து எதுவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து அந்த இம்பேலன்ஸ்னால எங்கேயாவது உட்காந்துட்டு அப்படின்னு எழுந்தோம்னா கூட என்ன ஆகும்னா, கிருகிருன்னு இருக்கும். ஏன்னா பாடியில் எனர்ஜி இருக்காது, அதனால சுகர் லோ ஆகிடும், உடனே அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஃபீல் எல்லாமே வரும்போது என்ன ஆகிடும்னா, நிறைய பேர் கீழே விழுவாங்க, தலை சுற்றி கீழே விழலாம். விழும்போது எங்கே அடிப்படும் தெரியாது, தலையில் அடிப்படலாம். அப்படி அடிப்பட்டதுன்னே வைங்களேன், ஆல்ரெடி அவங்களே ஒரு ஸ்டேட் ஆஃப் மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அடிப்பட்ட உடனே அப்படியே ப்ளீட் ஆகிட்டே கூட இருக்கலாம், அப்படியே செத்து போயிடுவாங்க. இப்போ யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், டக்குன்னு காப்பாற்றிடலாம். கீழே விழுந்தாங்கன்னா அடிபட்டுச்சுனாலும் காப்பாற்றலாம். கீழே விழுறது அவங்க வந்து மூச்சு திணறல்னால விழலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ தனியாக வாழும்போது என்ன ஆகிடுது, இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம் ஜப்பானில் ரிப்போர்ட் ஆகுது. இங்கேயுமே அப்படி தனியாக இருக்கக்கூடியவங்க நான் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறேன், எங்கள் சர்க்கிள்லேயே பார்க்குறேன். ஸோ அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. நிஜமா ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், ஹாண்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அது எந்த மாதிரினா, திடீர்னு ஒரு வழியாக டெய்லி மக்கள் போயிட்டு வராங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ ஏதாவது ஒரு அனிமலோ இல்லாட்டி வந்து நீங்கள் சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து சமைக்காமல் உரமாக ஒரு இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் புழு வைக்கும், அப்படி ஒன்று ஒன்று வரும்ல. அப்புறம் அந்த புழு என்ன ஆகும், பறக்கும், பூச்சியாக மாதிரி பறக்கும் இல்லையா. ஒரு வீட்டில் ஜன்னல் ஃபுல்லாக பூச்சியாக இருந்ததா இந்த மாதிரி பூச்சி. ஏன்னா வீட்டுக்குள்ளே யாரோ எப்பயோ செத்துருக்காங்க. ஐயோ, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஃபாரின்ல தான் மோஸ்ட்லி ரிப்போர்ட்டட். ஓகே, அதிகமாக ஃபாரின்ல தான் ரிப்போர்ட் ஆகுது. நம்மளுக்குள்ள என்ன அந்த உறவுகள்ங்கிறது இன்னும் சாகலை. அந்த உறவுகள்ங்கிறத திருப்பி பூமர் மாதிரி பழைய இதை நோக்கி கொண்டு போகணும். ஏன்னா இப்போ நாம் இன்னும் அந்த என்ன சொல்கிறது, என்ன தான் வேணால் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அவங்க கூட நான் பேச மாட்டேன், மாமா கூட இது பண்ண மாட்டேன், சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உறவுகளுக்குள்ளே சண்டை போட்டாலும் சண்டை போடுறதுக்காக ஒரு உறவு வேணும். உண்மைதான், ஏதோ ஒன்று. அதான் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்குலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்லேயே வந்து சண்டை நடக்கும். எங்கள் வீட்டில் அம்மா அப்பாலாம் இருந்தபோது சண்டை நடக்கும், சண்டை போட்டுப்பாங்க. 2 டிவி இருக்கும், 2 டிவியில் இந்த டிவி நீ பாரு, ஒரு டிவியில் சேனல் மாற்றிக்க சண்டை போடுறாங்கன்னு 2 டிவி வாங்கி 2 ரூமில் நீ அந்த டிவியில் பாரு, நான் இந்த டிவியில் பார்க்குறேன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அம்மா தவறினதுக்கப்புறம் அப்பா 13 வருஷம் உயிரோடு இருந்தார். ஸோ அப்போது அந்த அம்மா இறந்து போய் ஒரு மாதத்தில் அவர் அம்மா பார்த்துட்டு இருந்த டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். எனக்கு மேல் சண்டை போடுறதுக்கு யார் இருக்கா, அவள் பார்த்த டிவியோ அவள் பார்த்த சேனலையாவது உட்காந்து பார்க்குறேங்கிறாரு. 41 வருஷம் ஒன்றா வாழ்ந்ததுக்கப்புறம் அப்போ தான் நான் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு அவங்க கூட அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அதாவது அவங்கள வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏதோ தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம வீட்லேயே தான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, எல்லார் வீட்லேயும் வந்து சின்ன சின்ன ஃபைட் இருக்கும் ப்ரோ. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க வாழ்ந்த டைம் வேறு. ஓகே, அந்த டைமில் வந்து அவங்க வளர்த்த விதமும் வேறு. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அதுக்காக ஃபீமேல் வந்து வீக்குன்னு நான் சொல்ல வரல, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் மேலே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் வளர்க்குறாங்களே தவிர, அதுக்காக மேல் வந்து சுப்பீரியர், ஃபீமேல் வந்து இன்ஃபீரியர்னு நம்ம கிடையவே கிடையாது. ஒரு மேல் சுப்பீரியராக தெரியறதுக்கு ஒரு ஃபீமேல் தேவை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா, எப்பயுமே வீட்டில் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு மேல் வந்து அடிக்கடி தள்ளப்பட்டாங்க. அப்போ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா எல்லாருக்குமே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா புரியறனால இந்த இடத்துல வேவ் லென்த் மேட்ச் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா வீட்டில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப மினிமல் ஆயிடுது இந்த ஜென்ரேஷனில் மினிமலும் ஆகுது. புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா எப்படி ஆயிடுறாங்கன்னா டிபார்ட் ஆயிடுறாங்க. அப்பெல்லாம் வந்து அப்படி டிபார்ட் ஆக மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு ஒன்னா அதுல ஒரு இது. ஆனா விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க வெளியில. ஆமா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது. உண்மைதான். ஃபேமிலிக்குள்ளேயே தான். உண்மைதான். ஃபேமிலிக்குள்ளே கூட ஒரு 5-6 பேர் அண்ணன் தங்க இது இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன அடிச்சுக்கிட்டாலும் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா விட்டு இல்லாமல் வர்றது வந்து அந்த சீர் வைக்கிறது அங்கே உள்ள வந்து அது என்னன்னா எனக்கு நீ பண்ணலை நான் உனக்கு பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. 5-6 பேருன்றதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக கிடையாது. இல்லை 2 பேருங்கிறதே ரேர் ஆகிடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் இன்னும் போகிற போக்க பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி கல்யாணமே பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணவங்க டிவோர்ஸ் நிறையா வருது. உண்மைதான். இப்போ நம்ம செலிபிரிட்டிஸ்ன்றதுனால தெரியுது. நீங்கள் பார்க்குறீங்க இந்த செலிபிரிட்டிஸ் இல்லாமல் இந்த ஜெனரேஷனில் என்ன ஒன்றுனா மெயினாக வந்து இதை யாரும் தப்பு சொல்லலை, விட்டு கொடுக்கறது யாருக்கிட்டையும் போய் இன்னைக்கு இல்லை இந்த ஜெனரேஷனில். ஆமாம், உண்மைதான். இது பல ஆங்கிள். அதாவது என்னென்னா விட்டு கொடுக்குற கப்புள் இந்த ஜெனரேஷனில் விட்டு கொடுக்குற கப்புள்ஸ் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவலாக வீடியோஸ் பண்ணுறது, கிண்டலுக்கோ எதுக்கு இருந்தாலுமே அவங்க அதாவது என்னென்னா ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களால நிற்க முடியுது, சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஆனால் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கப்புள்ஸ் நிறையா பேர் இருக்கிறவங்க இருக்காங்க. அதையும் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு சிலர் பார்க்குறோம், சொல்லி கேட்குறோம். என்ன நம்மளோட வாழ்வியல் முறையை திருப்பி பழையபடி மாற்றிக்கணும். கரெக்ட் தான். ஒரு அது ஆக்சுவலாக சொல்ல அது கெட்டு போகிறதுக்கு காரணம் சோஷியல் மீடியாவும் கூட தான். இப்போ நம்ம பேசுகிற இந்த மீடியமும் கூட தான். ஆனால் எது தேவையோ அதை நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நல்லா இல்லாத விஷயங்களை இந்த காலத்தில் அந்த காலத்தில் விட்டு போயிடலாமே. இப்போ நம்ம வீடியோலையுமே கூட நம்ம சிரிக்கணுங்கிறதுக்கு சொல்கிறோம், சிந்திக்க வைக்கணும்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம். கரெக்டு. ஸோ தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது போர் அடிக்குதுன்னா அது கடந்து போயிடணும். அதுக்கு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறப்பல. ஆமாம். இல்லை அது எல்லாமே லைஃப்லையும் அப்படி தான் வச்சுக்கோங்க ப்ரோ. அது என்ன ஆகிடுதுன்னா சம்டைம்ஸ் இன்கேஸ் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை இன்னைக்கு என்னன்னா இது ஏன் நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குதுன்னா இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா. அன்றைக்கி நான் பேப்பரை தான் படித்தேன். அன்றைக்கி நான் வந்து ஒரு எஸ்எம்எஸ்ங்கிற லெவலில் தான் நம்ம ஃபோன்லாம் இருந்தது. உண்மைதான். ஸோ அன்றைக்கி ஒரு ஜப்பானில் நடக்கிற விஷயத்தை இன்றைக்கி நமக்கு தெரியறதுக்கு இது இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து எங்கேயோ நம்ம நாட்டோட ஏதாவது ஒரு மூலையில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு போனான்னா நாம் இங்கே பயந்து நம்ம குழந்தைய விட முடியறதில்லை. ஏன்னா எல்லா விஷயமுமே இங்கே உடனே தெரிஞ்சிருது. கல்கட்டாவில் ஒரு விஷயம் நடக்குது, அது பெருசாக இருக்குன்னா இங்கே இருக்கிறவங்க குரல் கொடுக்குற லெவலுக்கு சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அங்கே இருக்கிறது இங்கே தெரியறது ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கிட்டாலும் கெடுதல் பண்ணணும், கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எங்கேயோ நடக்கிற விஷயத்தை இங்கே நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி நம்மளை மேனிப்புலேட் பண்ணவும் முடியும். இப்போ எல்லாத்துலேயும் பண்ண முடியும் ப்ரோ. உடம்பு சரியில்லாமல் போகிறதுல புதுசாக இன்றைக்கி பங்களாதேஷோட விஷயமா பங்களாதேஷ் ஆட்சி கலைஞ்ச போது இங்கே எப்படி நம்ம இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் அடுத்து இங்கே நடக்குமோ அப்படிலாம் கூட பயந்தோம்ல. அடுத்து இங்கே நடக்குமோ பயம் இல்லை. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமுமே அதான் ப்ரோ. இது மறுபடியும் எங்கே வந்து நிற்கிது தெரியுமா? கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே பேராசைனால என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வீடியோ போட்டான். 20 மணி நேரம் வீடியோ ஏன்டா போட்டேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க போட்டேன். ஸோ அதே தான் இங்கேயும் வருது. நெகட்டிவிட்டி ஏன் பேசுகிறான்? ஒருத்தன் ரோட்டில் இந்த பக்கமாக வண்டியில் போனாங்க, அந்த இடத்துல அப்படி திரும்பி போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒருத்தன் வண்டியில் போனாங்க, இந்த திருப்பத்தில் இடிச்சாம்பருங்க இடி, இந்த வண்டி உடஞ்சி அந்த பக்கம் உளுந்து தலை உடஞ்சி அந்த சைட்லேருந்து ஒரு ஆட்டோ வந்துச்சு, அந்த ஆட்டோ கவுந்து இப்படின்னா உடனே எல்லாம் வராங்க. அப்படியா அப்படின்னா. ஸோ இதுதான் ஓகேயா. ஸோ நாளை பின்ன இந்த கண்ட்ரி நாசமாக போகாதா, அந்த கண்ட்ரி நாசமாக போகாதா, அவன் வீணாக போக மாட்டானா, இதை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வீணாக போயிடுவோமான்னு யோசிச்சு பயம் வரும். என்ன ஒன்றுனா எனக்கு வந்து ஒரு யூடியூப்லேயே கூட ஒரு சில விஷயங்கள் வீடியோஸ் எப்படி போடுறாங்கன்னா ஒரு டீட்டெயில் எடுத்து எனக்கு டீட்டெயில்னால் இது அதே யூடியூப்பில் அதே கூகுள்லேருந்து நான் எடுத்தேன், அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிற யூடியூபர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. யூடியூபர்ஸுங்கிறது ரொம்ப பெரிய தலைவலி. ஓகே. அந்த மாதிரி வளர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு விஷயம் நடக்குதா, உங்களுக்கு ஒரு விஷயம் தகவல் கிடைக்குதா, அந்த தகவல் இருக்கிற நல்லதை மட்டும் இது இப்படி நடந்திருக்கா, இதனால் இப்படி நடந்திருக்கலாங்கிற அந்த சோர்ஸை நாம் கண்டுபிடிச்சிட்டு நாம் அப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது பி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது. அவ்வளோதான். நம்ம அட்லீஸ்ட் நம்மளுடைய சைடில் சுயநலமாக கூட நான் என் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்களோட குடும்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு சமுதாயம் நான் ஒரு இன்னைக்கு எலெக்ஷனில் ஒரு ஆள் வந்து ஒரு 10 பேரை ஒரு கட்சிக்காரன் ஒரு 10 பேர் ஒரு 10 ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு அந்த ஓட்டை ஒழுங்காக போட வச்சா போகிறோம்னு எப்படி ஒரு கட்சி நினைக்குதோ
அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து எந்த கட்சி வந்தாலும் அவங்க வின் பண்ணுறாங்க. எதிர் இட் இஸ் நல்லவங்களோ கெட்டவங்களோ, நல்லது பண்ணுறாங்களோ கெடுதல் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணிடுறாங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஏன்னா ஒரு மனிதன் அவங்களுக்காக உழைக்கிறான். ஒரு 10 குடும்பத்தை அவங்க டாக்டாக வச்சுக்கிறாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். எதிர் இட் இஸ் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மத்தியில் ஆளுற கட்சி, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், ஒரு நல்ல விஷயத்த நான் என் குடும்பத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 குடும்பத்துக்கு பண்ணுறேன். செயின் பிஸ்னஸ் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 குடும்பத்தை எடுத்து நல்லபடியாக கொண்டு போனால் நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்கும். கரெக்ட், நியாயமான பேச்சு. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இதை நான் பண்ணுறனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே மக்கள் போயிட்டாங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்களா அந்த 10 குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு கட்சிக்காரன் இருக்கான்னு, அந்த கட்சிக்காரனுக்கு அட்லீஸ்ட் டெய்லி ஏதாவது யூபிஐயில் வரலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதில் என்ன வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாரும் மைண்ட்லேயே ஃபஸ்ட்டு வருது ப்ரோ. எல்லாருக்கும் என்ன தெரியுமா தேவைப்படுது, நான் இப்போ ஒன்று பண்ணுறேன் என்ன பெனிஃபிட். அது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம சொல்கிறோம் இதுக்கு பெனிஃபிட் எப்படி வரும்னு பார்த்தோன்னா, இப்போ நீ பண்ணுற உனக்கு கிடைக்கலாம், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து சீரியஸாக உன் ஏரியாவே கொஞ்சம் அப்படியே மாறலாம். ஓகே, அதை தாண்டி உன் பசங்க இன்னும் நிம்மதியாக வாழ்கிற ஒரு சொசைட்டியில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை எனக்கு இப்போ உடனே வேணும், உடனே என்ன கிடைக்கும் சொல்லு, அப்போ நான் பண்ணுறேன். அது இல்லை, ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா எத்தனை பேர் நம்மளால நினைக்க போகிறாங்க, எத்தனை நாளைக்கு நினைக்க போகிறாங்க? கரெக்ட் தான். இன்னைக்கு எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் நல்லவர்னு சொல்லுவோம். எம்ஜிஆரை பற்றி இன்றைக்கி எவனும் பார்த்து அழ போகிறது இல்லை. அவ்வளோதான், அவர் வாழ்ந்தார் போயிட்டார். இவன் தான் நோட்டில் காந்தி இருந்தாலும் வாழ்ந்தார் போயிட்டார். அவங்க எல்லாருக்குமே அவ்வளோதான் போது நம்ம ஒன்றும் நம்ம விட்டுட்டு போக போகிறது இல்லை. நம்மளாம் வந்து ஒரு என்ன இந்த ஒரு போட்டிருக்கக்கூடிய ஒரு 1000 வீடியோ இது ஆமாம், இது விட்டுட்டு போக போகிறோம். இது க்ளவுட்ல இருக்குது, யூடியூப் இருக்கிற வரைக்கும், அது இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அது யாருமே அதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஆமாம், உண்மைதான். ஸோ நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்காக நம்ம எதையும் விட்டு போக போகிறதில்ல, எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஸோ பட் ஆனால் நமக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் நாம் பட்ட கஷ்டங்களை பற்றக்கூடாது, நாம் அனுபவித்த சந்தோஷங்களை அவங்களும் அனுபவிக்கணுங்கிறத நாம் ஏதாவது ஒரு விஷயம் விட்டுட்டு போனோம்ல. அதுதான் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, டெக்னாலஜியை விட்டுட்டு போகிறோமா, அதனால தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இவிஎஸ்ன்னு ஒன்று சொன்னாங்க, அதெல்லாம் எத்தனை பேர் படிக்கிறோம்? அப்போதைக்கு ஒரு 80-90 மார்க்ஸ் வாங்கினா போதும்னு சொல்லி ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம குழந்தைகளுக்கு இப்போ நாம் குழந்தைகளாக இருந்தபோது ஒரு சில விஷயங்கள் நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு உறவுகள் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஒரு உனக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்கூலில் உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவான். இந்த டீச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, உன்னை பெற்ற அம்மா அப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, சிவபரணிக்கு இது வரும், இது நல்லா பண்ணுவான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் சொல்லுவாங்க, சிவா ப்ரோ நீங்கள் என்ன ஆண்டவரே நீங்கள் எழுதி வச்சா படிக்கிறீங்க, எப்படி ஸ்பான்டேனியஸாக இவ்வளோ வேகமாக பேசுகிறீங்க? அதுக்கு அர்த்தம் என்ன இருக்குன்னா, இந்த நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும், வேகுது முடியல, அப்படி அதுக்காக பேசுகிறது தான். ஆமாம், தேர் மஸ்ட் பி சம் ரீசன். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் அது வெளியில் இருக்கிறவங்க வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கே அது தெரியாது, அங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். டேய் நீ கவிதை எழுதுறடா மச்சான், நல்லா பண்ணுறடா, எழுதி கொடுறா. அப்படி கவிஞானவங்க நிறைய பேர், அப்படி சிங்கரானவங்க நிறைய பேர், நான் உட்பட. அதான் லவ் 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 நம்ம என்னென்னா ஒரு மனுஷனுக்கு தேவை பாராட்டு. அது ஒன்று நம்ம வீட்டில் அண்ணா தம்பி நிறைய பேர் கும்பலாக அந்த ஒரு லீவுக்கு போய் விளையாடுறோம், இல்லை ஒரு ஃப்ளாட்டில் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஃப்ளாட்டில் ஒரு விஜய் இருக்குனாக்கா அந்த விஜய்க்கே பேர் வைப்பாங்க, குட்டி விஜய், நட்ட விஜய், டிக்கு விஜய், நிறைய வைப்பாங்க. உண்மை. ஸோ ஒரு விஜய்ங்கிற பேரில் எப்படி இருக்கும். அதே மாதிரி சதீஷ் அப்படின்னாக்கா 2வது மாடி சதீஷ்டா, டே 1வது சதீஷ்டா, ஜீவன் ஏதாவது ஒரு பேர் வச்சு அந்த அதுக்குள்ளே பேசிக்கிறது, அதுக்குள்ளே பரிமாறிக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு கிடையாதுங்கிறேன் நான். இல்லை ப்ரோ, நீங்கள் இன்னைக்கு எல்லாமே அவங்க வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க. எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டாரு. இல்லை ப்ரோ, ஏன் தெரியுமா? அது இல்லை எங்கே போயிடுச்சு தெரியுமா? இது வந்து எனக்கு அப்படியே ரெட்ரோக்கு போகுது, ரெட்ரோ தாட்ஸ். இப்போ தீபாவளி வரப்போகுது, என்ன வந்துச்சு அப்போல்லாம் தீபாவளி வரப்போகுதுன்னா கவுண்ட் டவுன் வந்துடும். ஆமாம், நம்ம எல்லாரும் யாரை மீட் பண்ண போகிறோம், இல்லை பசங்க எத்தனை பேர் நம்ம மீட் பண்ண போகிறோம், யார் வீட்டு வாசலில் குப்பை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி இப்போயே பிளான் போட ஆரம்பிச்சிருவோம். பிஜிலி வெடி வாங்கி வெடிச்சு குப்பையாக்கலாமா, இல்லாட்டி பெரிய பெரிய வெடியாக வாங்கி வெடிக்கலாமா, இல்லாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பையாள்கிட்ட நம்ம வீட்டு வாசலில் போடலாமா? இன்னும் அந்த மாதிரி ஒரு ஃபீவர்லாம் ஆரம்பிக்கல, 1 மாதம் முன்னாடி ஆரம்பிக்கும் ப்ரோ. அது எப்போ லீவ் வரப்போகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கேஸ் நம்ம ஊருக்கு போக போகிறோமா, நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ட்ரெஸ் வாங்க போகிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, ட்ரெஸ்ஸே நீங்கள் விட்டுருங்க, அதை பற்றிலாம் கூட அந்த டைமில் நம்ம சின்ன பசங்க மாட்டோம். இது அத்தனையுமே என்னென்னா, இந்த உறவுகள்ங்கிற ஒரு விஷயத்த அத்தனை பேர்
விரும்பினோம். அதுக்குள்ள பொறாமை இருந்தது, போட்டி இருந்தது, சண்டை இருந்தது. சிம்பிளா கேக்குறேன், இன்டர்நெட் இருக்கு, எல்லார் கையிலயும் இருக்கு, எல்லாமே நம்ம கைக்கு வருதுன்னு தான் நம்ம இப்போ வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். நிஜமாவே எப்படி இருந்ததுன்னா அரௌண்ட் 2007-8 காலேஜ் படிக்கும்போது அப்பயும் ஸ்மார்ட் போன் அப்பதான் தலை தூக்குது லைட்டா. அந்த ஸ்மார்ட் போன் தான் பண்ண முடியும். MP3 சாங்ஸ் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் சாம்சங்ல ஆகும், LGல ஆகும், வேற எதுலயும் ஆகாது. சரியா, இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பயும் நமக்கு தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், எல்லாமே வந்து டிவி தான். ஆமா, டிவியில தொடர்ந்து இந்த 2 நாள் என்ன ப்ரோக்ராம் போட போறான், அதுவும் தீபாவளி சம்டைம்ஸ் தீபாவளி எப்படி வரும்னா மண்டே வருதுன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் கிண்டலா சொல்லுவாங்க. இது அரசியலுக்கு சொல்லல, கிண்டலா சொல்லுவாங்க. ரஜினி வந்து அரசியலுக்கு வர போறாரு, சின்ன குழந்தை கோமாளி படம் மாதிரி இவ்வளோ வருஷம் கழிச்சோம். அதே மாதிரி ஒரு 6-7 வருஷம் கழிச்சோம் தீபாவளி, ஒரு 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 4-5 வருஷம் முன்னாடி தீபாவளி பார்க்குறேன், பாட்சா படம் தீபாவளி சிறப்பு, பாட்சா போய் பார்த்தோம். திருப்பி 4-5 வருஷம் கழிச்சு திருப்பி அதே பாட்சா போட்டாங்க. ஆமா, அப்பவும் பார்த்தோம். ஆனா இப்போ எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் சாலமன் பாப்பியா பட்டிமன்றம் இருக்கும் ப்ரோ. ஆமா, ஓகேயா. இப்போ வந்து அது கொஞ்சம் இப்போ அது எராடிகேட் ஆகுது. எப்படின்னா வந்தான் சுட்டான் போனா ரிப்பீட் மாதிரி. தீபாவளி வருதா, போன தீபாவளியா இந்த தீபாவளியா அதே படம் வருதே அப்படி இருக்கும். இல்லை படம் விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் ஏதாவது செய்வாங்க. இப்போ பண்டம் பலகாரங்கள் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அம்மா உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படி இருந்த காலங்கள்லாம் இப்போ யோசிக்கும் போது எப்படி இருக்கும்னா, உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் செய்வாங்க, பக்கத்து வீட்டில் செய்வாங்க, எதிர்த்த வீட்டில் செய்வாங்க, எல்லார் வீட்லையும் அந்த ஒர்க் ஓடிட்டு இருக்கும். இல்லை இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இங்கே நீங்கள் செஞ்சதை திட்டு நீங்கள் போவீங்க பக்கத்தில். இல்லை இது அதெல்லாம் இப்பவும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஒன்று, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அடையார் ஆனந்தம், அந்த டப்பாவில் கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ஆமாம்மா, நீங்களும் அங்கே தான் வாங்கினீங்களா? நான் அங்கே தான் வாங்கினேன். ஆஃபர் தானே, ஆஃபர் தானே. அப்போ மேல் வீட்டில் இருந்து வருவாங்க, ஏங்க இது நீங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கிருங்க, நான் A2Bயில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க A2B எல்லாமே பரிமாறிப்போம். அவ்வளோதான், அந்த ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அது ஒரு சிலர் பெரியவங்க இருக்கிறவங்க இன்றைக்கும் முறுக்குன்னு உட்காந்து பண்ணுறவங்க இருக்காங்க. என்னோடய வீட்டில் இப்போ எங்கள் மாமியார் இருப்பாங்க, அவங்க உட்காந்து முறுக்குன்னு ஒன்று தீபாவளிக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடியே பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பொங்கல் வரைக்கும் வச்சு சாப்பிடுவோன்னா பார்த்துங்க. அந்த மாதிரிலாம் நான் இங்கே விட்டு வைக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பக்கெட் ப்ரோ ஃபுல்லாக முடிச்சிடுவேன். ஆல்வேஸ் அப்படி தான். அதனால தான் எங்கள் வீட்டில் எதுவுமே மேக்ஸிமம் இந்த பேக்கரியில் வந்து நான் எப்படி போகிறேன். எவ்வளோ விஷயங்கள் நம்மளால நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கு அசை போட முடியுது. நம்ம அந்த ஜப்பானில் அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் அசை போட முடியாமல் இருக்கிறதுனால கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மள மாதிரி மன அழுத்தம்னால இனிமேல் அவங்க இறந்துருவாங்களோன்னு தோணுது ப்ரோ. தனியாக இருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு தனியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ஓகே ப்ரோ, ஒரு சின்ன இல்னஸ், ஒரு கோல்டு வருதுனால கூட அப்படி ஃபீல் ஆகும். எப்படி ஃபீல் ஆகும் அந்த டைம் வந்து உங்களுக்கு? எந்த என்னடா ஜப்பானில் நடக்கிறத இப்போ உட்காந்து இவ்வளோ ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் பேசுகிறோன்னா, நாளைக்கு இந்த கதி வந்துடக்கூடாது நம்மளுடைய மக்களுக்கோ யாருக்கோ. அவங்களுக்குமே நாம் வந்து சந்தோஷப்படலை, நம்மள மாதிரியே வாழக்கூடிய சக மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது, நம்மக்கிட்டையுமே நிறைய தப்பு இருக்குது, அதையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி திருத்திக்கணும். இந்த மாதிரி மற்ற நாடுகள் மாதிரி நம்ம மாறிடு. இப்போ வந்து அட்லீஸ்ட் எதில் இருக்கமோ இல்லையோ, என்ன ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் இருந்தாலும் ஜனத்தொகையில் நம்ம நம்பர் 1 பிளேஸில் இருக்கோம். அதில் இன்னும் நம்பர் 1 பிளேஸ்லேயே இருக்கணும். மக்களே, நான் டபுள் மீனிங்கில் பேசலை. இல்லை இது வந்து இல்லை ப்ரோ, அது இப்போ இதுக்கு ரிலவெண்ட்டாக உள்ள ஆழமாக போனால் அது வேறு மாதிரி வரும்னு வைங்களேன். என்னடா அவர் காமிக்ஸ் ப்ரோ பேருக்கு ஏற்ற மாதிரி இப்படியே பேசிகிட்டு இருக்காரேன்னு யோசிக்கப்படாது. நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன்னா, பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட்டு சொல்லுதோ சொல்லலையோ, நம்ம சொல்கிற கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் கேட்குறோமா இல்லையா? ஆமாம், முக்கால்வாசி விஷயத்தை கேட்குறதில்ல. இனிமேல் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு 4-5 குழந்தைய பெற்றுக்கங்க, நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கங்க. பாருங்க எப்படி சொன்னார் பாருங்க, அழகா. உள்ள ஆசைங்க, என்ன பண்ணுறது, ஆசை யாரை விட்டுச்சு எல்லாம் சொன்னேன். அதுவும் ஆசை இருக்கும்ல, என்ன பண்ணுறது. சரி, அதனால இன்னொரு பூமர் எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கில் இவரை நான் மடக்கிறேன். பாருங்களேன், இவர் எப்படி மடக்குவாருன்னு மட்டும் அந்த எபிசோட்ல பாருங்க. ஆமாம், வேற லெவலில் மடக்குவாருங்க. இதுவும் டபுள் மீனிங் தான் அவரு. இல்லைங்க, அவர் தான் அப்படி தாங்க பேசுகிறாரு. ஓகேங்க, அடுத்த SRK நீ பார்த்துக்க. SRKலாம் பார்க்க மாட்டான், எடிட் பண்ண போகிறது நான் தான். மாட்டிக்கினாரு ஒருத்தர் தான் இன்னைக்கு போட்டுருவேன். மக்களே எப்படி நடிக்கிறாரு பார்த்தீங்களா? நிறைய சீன் கட் ஆகும்னு நினச்சி ஜாலியாக பேசிட்டு மாட்டிக்கினேன்னு இவர் தான் போட போகிறாரா? ஹைலைட் வேற பண்ணி அப்படி ஜூம் போவேன், உங்களுக்கு மட்டும் ஜூம். இல்லையா, இவ்வளோ க்ளோஸ் அப்லாம் வச்சுருக்கீங்க. ஐயோ, முடிஞ்சு போச்சுங்க. ஓகே, அடுத்த டாபிக்ல சந்திப்போம். பை.